Hey guys, welcome back. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா cracked heels. அது பாதவெடிப்பு இல்ல பித்தவெடிப்புன்னு கூட சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி cracked heels இருந்ததுனா அது எப்படி பெர்மனன்ட்டா கியூர் பண்ணனும் and எப்படி திரும்ப வராம தடுக்கணும்னு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஆண்களை விட பெண்களுக்கு தான் cracked heels ரொம்ப அதிகமா வரும். அது வர்றதுக்கான மெயின் ரீசன் உங்க ஸ்கின் ட்ரை ஆகிறது தான். ட்ரை ஆகி அதுல கிராக்ஸ் விழ ஆரம்பிக்கும். இதை பெர்மனன்ட்டா கியூர் பண்ணனும்னா உங்களோட ஸ்கின்னை நீங்க மாய்ஸ்சரா பார்த்துக்கிட்டாவே போதும். இதை ஏன் பித்த வெடிப்புன்னு சொல்றாங்கன்னா, நீங்க டீ காஃபி நிறைய குடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட பாடியில் ஆட்டோமேட்டிக்கா பித்தம் வந்து அதிகமாகும். அப்படி அதிகமாகும் பொழுது அது பாடியோட ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும் பொழுது உங்களோட ஃபுட் ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆகி அது கிராக் விழ ஆரம்பிக்கும். அதனால தான் இதை பித்த வெடிப்புன்னு சொல்றாங்க. கிராக்டு ஹீல்ஸ்க்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது எதனால் வந்ததுன்னு அனலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். டீ காஃபி நீங்கள் நிறைய குடிக்கிறீங்க, அதனால் கிராக்டு ஹீல்ஸ் வருதுன்னா டீ காஃபி குடிக்கிறத கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா நம்ம அம்மாக்கள் எல்லாருக்குமே கிராக்ட் ஹீல்ஸ் இருக்குங்க. அது ஏன்னா அவங்க நிறைய வேலை செய்கிறாங்க, வீட்டு வேலை செய்வாங்க, துணி துவைப்பாங்க. அந்த மாதிரி துணி துவைக்கும் பொழுது அந்த சோப் லிக்விடெல்லாம் அவங்களோட காலில் படும்பொழுது நம்மளோட ஃபுட்டில் இருக்க மாய்ஸ்சரை அது அப்சார்ப் பண்ணிடும். அந்த மாதிரி வேலை செய்யறதுனால துணி துவைக்கிறதுனால அவங்களுக்கு கிராக்ட் ஹீல்ஸ் வருதுன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்க அந்த வேலையை குயிக்காக பண்ண பார்க்கணும். ரொம்ப நேரம் காலை வந்துட்டு சோப்பு தண்ணியில் ஊற வைக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கிராக்ட் ஹீல்ஸ் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கிராக்ஸ் மூலமாக நிறைய பாக்டீரியாஸ்லாம் உள்ளே போய் நிறைய இன்ஃபெக்ஷன் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கிராக்டு ஹீல்ஸை பெர்மனெண்ட்டாக கியூர் பண்ணுறதுக்கான ஒரே சொல்யூஷன் நீங்கள் பாடி ஹீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க, உங்கள் ஸ்கின் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கோங்க, உங்களோட ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கோங்க. அதுவே போதும். கிராக்ட் ஹீல்ஸ் ரொம்ப சிவியரானால் அந்த கிராக்ஸில் இருந்து பிளட் கூட வருங்க. அதுக்கெல்லாம் மெயின் ரீசன் அது ரொம்ப ட்ரை ஆகிட்டு அதில் மாய்ஸ்சரே இல்லாமல் இருக்கிறதுனால தான் பிளட் வர ஆரம்பிக்கும். ஸோ கிராக்ட் ஹீல்ஸை கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிட்டாவே போதுங்க. உங்கள் ஸ்கின்னை நீங்கள் எப்படி மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கலாம்னா பாடி லோஷன் இல்லைனா மாய்ஸ்சரைசர் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. அது ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. அடிக்கடி உங்களோட ஃபுட்டில் அந்த மாய்ஸ்சரைசரை அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் வேணால் எடுத்துக்கலாங்க. நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது உங்களோட கிராக்ட் ஹீல்ஸை கியூர் பண்ணுறதுக்கு. அப்படி பண்ண முடியாதவங்க நிறைய ஆயின்மெண்ட் கூட மெடிக்கல் ஷாப்ஸில் விற்கிது. அந்த ஆயின்மெண்ட் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். அந்த ஆயின்மெண்ட் எல்லாம் என்ன பண்ணுன்னா உங்களோட ஃபுட்டை மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கும். ஸோ கிராக்ட் ஹீல்ஸை கியூர் பண்ணுறதுக்கு நீங்கள் வெறும் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும் போதாதுங்க. அதை திரும்ப வராமல் ப்ரிவெண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா முடிஞ்ச வரைக்கும் ஷூஸ் யூஸ் பண்ணு. அது உங்களோட ஃபுட்டை மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கும், ட்ரை ஆக விடாது. அப்படி ஷூஸ் யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க வெளியே போகும்பொழுது சாக்ஸ் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நார்மல் ஸ்லிப்பர் மேலே சாக்ஸ் யூஸ் பண்ணி ஸ்லிப்பர் வியர் பண்ணுங்க. அதுவும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, சாக்ஸ் யூஸ் பண்ணுறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நான் இங்கே ஸ்க்ரீனில் கொடுக்குற இந்த மாதிரி ஃபுட் வியர் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் இப்போ காமனாக வருது. இந்த மாதிரி ஃபுட் வியர் என்ன பண்ணுன்னா உங்களோட பின்னாடி பாதம் அப்புறம் முன்னாடி இருக்க அந்த ஃபிங்கர்ஸ் இதெல்லாம் கவர் ஆகிற மாதிரி வரும். அந்த மாதிரி வர்றதுனால நீங்கள் வெளியே போகும்பொழுது அந்த பார்ட்டை அது ட்ரை ஆக விடாது, மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் கிராக்ட் ஹீல்ஸ் ரொம்ப டெவலப் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் அது லைட்டாக வரும்பொழுதே நீங்கள் நார்மல் ஸ்லிப்பர் போட்டு வெளியே போனீங்கன்னா ரோட்டில் இருக்க டஸ்ட் எல்லாம் அதில் போயிட்டு அது இன்னும் பெருசு பண்ணி விட்டுடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்லிப்பர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த மாதிரி டஸ்ட் எல்லாம் உங்களோட கிராக்ட் ஹீல்ஸை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது எதனா ஒரு ஆயின்மெண்ட்டோ இல்லை நேச்சுரல் ரெமிடிஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது இருக்கிற கிராக்ட் ஹீலை க்யூர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் எக்ஸ்டர்னல் டஸ்ட் எல்லாம் உங்களோட ஃபுட் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி ப்ரிவெண்ட் பண்ணும்பொழுது அது ஃபர்தராக டெவலப் ஆகாது. உங்களுக்கு கிராக்ட் ஹீலை க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் டிப் என்னென்னா தேங்காய் எண்ணெயே போதுங்க. நீங்கள் டெய்லி நைட் தூங்கும்பொழுது அந்த தேங்காய் எண்ணெயை உங்களோட பாதத்திலலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சாக்ஸ் வியர் பண்ணிவிட்டு தூங்கு. அதுவே போதும். நீங்கள் என்ன டிப்ஸ் வேணால் ஃபாலோ பண்ணலாம், பட் எதுவுமே என்னால் பண்ண முடியாது, எனக்கு ஒரு ஈஸி மெத்தட் வேணும்னா நீங்கள் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணலாம். கோகனட் ஆயில் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாதவங்க மெடிக்கல் ஷாப்ஸில் நிறைய ஆயின்மெண்ட் இருக்குது, உங்களுக்கே தெரியும் கிராக்ட் ஹீல்ஸை க்யூர் பண்ணுறதுக்கு. அதில் நீங்கள் எந்த ஆயின்மெண்ட் வேணால் வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் காலையில் குளிக்கும் பொழுது அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. டெய்லி மார்னிங் குளித்ததுமே உங்களோட ஃபுட்டுக்கு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். நம்ம நார்மலாக ஹேண்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணுவோம்ல, அதே பாடி லோஷன் இல்லை மாய்ஸ்சரைசரை ஃபுட் ஃபுல்லாக நிறைய அப்ளை பண்ணுங்கள். எப்போவுமே வந்துட்டு உங்களோட ஃபுட்டை ட்ரை ஆகாமல் மாய்ஸ்சரைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் கூட பரவாயில்ல, உங்கள் ஸ்கின் உங்களோட ஃபுட் அடிக்கடி ட்ரை ஆகுதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எப்போவுமே மாய்ஸ்சரைசரை கையிலே வச்சுக்கோங்க. அது எப்போல்லாம் ட்ரை ஆகுதோ அப்போல்லாம் மேலே மேலே அப்ளை பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு போதும். அண்ட் ஒன் மோர் திங், கிராக்ட் ஹீல் இருக்கிறவங்க ரெகுலராக அவங்களோட ஃபுட்டை க்ளீன் பண்ணுங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை ரெகுலராக க்ளீன் பண்ணி இருக்கிற டஸ்ட் எல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணாவே போதும், உங்களுக்கு கிராக்ட் ஹீல்ஸ் வரவே வராது.